ஃபர்ஸ்ட் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்களை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் வந்து அந்த உண்மைத்துவத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ நான் கரெக்டாக தானே இருக்கேன், ஏன் என் கூட இருக்க கரெக்டாக இல்லை? அப்போ கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக விருச்சிக ராசியில் இருக்கிற பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக பெண்களை பார்த்து எல்லாம் பயப்படாதாலே கிடையாது. பொதுவாக வருஷத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னா ரொம்ப யூனிக்கான கேரக்டர். உங்களுக்கு வந்து சொன்னேன், பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயது மூட்டின் காரணமா அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் ஏற்படும். அது என்ன, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா இவங்களை வந்து என்னன்னா பக்குவ நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிட்டே வாழ்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான, அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம். இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா? எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா, இல்லை மாறுபடுமா? அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம்.
அடுத்ததான் நம்ம இப்போ விருச்சிக ராசி ஆண் பெண் அவங்களோட குணாதிசயங்கள் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தேள் மாதிரி கொட்டி கொட்டி பேசுகிறாங்க, அவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா? பேசிக்காக அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்களை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது விருச்சிகம். 8ஆம் பாவம் அப்படின்னாலே நம்ம மறைவு ஸ்தானமாக நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து நம்ம ராசி அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாவினுடைய ஆட்சி பெற்ற வீடு, சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. பொதுவாக வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களுடைய மனசை வந்து கணிக்க முடியாத கணிதம், படிக்க முடியாத பாடமாகவும் இருப்பாங்க. இவங்க அப்படிதான். இவங்களுக்கான விஷயங்கள் என்னன்றதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை என்ன உண்மை அப்படின்னா, தேயிலை மாதிரி கொட்டுவாங்க. எங்க ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன், கோவப்படுறேன், என்னோட கோவம் நியாயமானது அப்படின்றத கோவப்படுத்துவாங்க. நிறைய பேர் வந்து அந்த உண்மைத்துவத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்ப நான் கரெக்டா தானே இருக்கேன், ஏன் என் கூட இருக்கோம் கரெக்டா இல்ல? அப்ப கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. படப்படன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டு அப்புறமா உட்காந்துச்சு நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ, அவங்க மனசை காயப்படுத்திருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான நிலைகள். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க தங்கம் பொக்கிஷம், புரியாதவங்களுக்கு கஷ்டம். நீ எல்லாம் எப்படா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ற அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு பசங்களா இருந்தால் கூட கேட்கக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அவங்க காம்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய வேகத்துக்கும் இவங்களோட துடிப்புக்கும் நிறைய பேர் பாருங்களேன், நடந்து போக கூட விறுவிறுன்னு வேகமாக நடப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவங்க 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய வேகமான நடை, உடை, பாவனை எல்லாமே வந்து ஒரு துடிப்பாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆண்களாக இருக்காங்க, சின்ன வயசுல இருக்க பையன் பார்த்தோன்னா நிறைய பாருங்க ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். விருட்சத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா அட்டிப்படாமல் இருக்கவே இருக்காது. முகத்துல உடம்புல தழும்பு காயம் அடிக்கடி அடிப்படும், ரத்த காயம் வரும், ஹாஸ்பிட்டல் போடுது, இங்கே தையல் போட்டா அங்கே தையல் போட்டா, நீ சும்மாவே இருக்க மாட்டேடா, துருன்னு இருப்பியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் இந்த பசங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி விளையாட போறது ரொம்ப பிடிக்கும். வீடே தங்க மாட்டாங்கப்பா. என் பையன் வந்து இதுக்காகவே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணா கூட ஒரு சண்டை போடுறாப்புல இருக்கு, இவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு 4 பேர் சேர்த்துக்கிறான், ஓடிண்டே இருக்கான் அப்படின்றது. இதுல என்ன இந்த சைக்கிள் ஓட்டுறன்ற பேர்ல எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு பசங்க ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதை வேகமா ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுனே வச்சுக்கோமே, அந்த பொண்ணுகிட்ட இருந்து உடனே நீ எனக்கு சொல்லு, இன்னைக்கு ஒரு காசை வந்திருக்கும், உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணுவாரு, நாளைக்கு அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிடும் இல்லையா, நீ என்ன சொல்ற உடனே சொல்லு போட்டு தொந்தரவு பண்ணுவாங்கல்ல. ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணி அந்த விஷயத்த கேட்டு வாங்குறதுன்னு அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். வேகம் துடிப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். மனசு வந்து ஒரு நிலையாவே இருக்காது. அன்புன்ற ஒரு விஷயத்த மட்டும் அது கட்டி போட்டு அடிக்கிறதுன்னு வைங்கல்ல. நம்ம எப்படி நம்ம அஜித் சார் படத்துல வந்து சாப்பாடு போட்டு அடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த அன்பை கொடுத்தாலும் அடி போட்டு அடிக்கிற மாதிரி ரொம்ப என்கிட்ட மட்டும்தான் அந்த பொசசிவ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு மாதிரி அராமெண்டா இருப்பாங்கல்ல, கத்தி ஒரு விஷயத்த புரிய வைப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் அப்படிதான் சட்டன்னு கோவப்பட்டுருவாங்க. அது பிடிச்ச மட்டும் தான் நம்ம கோவப்படணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆண்களா இருக்கும் பட்சத்து. இதே வந்து இதை புரிஞ்சக்கூடிய லவ் லைஃப் அப்படின்றது மட்டும் அமைஞ்சா வேகமா சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா கொண்டு போறது. எங்க ஆளு கோவப்படுவாருங்க, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், பேச கோவப்படுறது கத்துவாரு, அடுத்த செகண்ட் வந்து மறந்துட்டேன் என்கிட்ட வந்து சார் நல்லா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இதுல என்னன்னா நம்ம ஆளுங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. விஷயத்தை பிறந்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த கோவத்துல பேசும்போது வார்த்தைகள் அள்ளி கொட்டிடுவாங்க, அதை திருப்பி அள்ள முடியாது இல்லையா. சோ இவங்க இந்த நேரத்துல என்ன காயப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்க தெரிஞ்சு பேசுறாங்க. ஸோ தெரியாம பேசி நிறைய விஷயங்கள் குழப்பிக்கிறது இவங்களுடைய காம்ப்ளிகேட்டட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஏஜ், மிடில் ஏஜ்ல வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வயசாகிறப்போ கூட சரி, என்னை வந்து உட்காருன்னு சொன்னா பிடிக்காது. உட்காந்து வேலை பார்க்கணுன்றது பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம். இவங்களை பொறுத்தவரை ஓடிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, தனித்துவமா இறங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஒருத்தவங்கிட்ட கீழே ஒர்க் பண்றது எனக்கு வேண்டாம், நான் ஓனா கிரியேட்டரா இருக்கணும். ஏன்னா எங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீடு, சுக்கிரன் உச்சம். ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வளர்ச்சி. வீட்டில் வந்து ஒருத்தர் வாதியா இருக்காங்க, வீட்டில் என்ன பண்ற, எங்க போற, ஏது பண்றேன்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க. ஆமா, அது மாதிரி இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் யார் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மனைவின்னு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது மட்டும்தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வயசான காலத்துல கூட சரி, வேகம் துடிப்பு ஜாஸ்தியா இருக்கும். வயசானாலும் தும்முறு ஸ்டைலும் மாறவே மாறாதா அப்படின்ற மாதிரி எப்படி படைப்பா படத்துல வந்துட்டு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏஜ் ஆனாலும் அந்த ஒரு திமிரு கட்ஸோட இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாராவது டிபெண்ட் பண்ணி வாழ்றது உங்களுக்கு பிடிக்காது. வயசானா கூட யாரையும் டிபெண்ட் பண்ணாம
நான் நானா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதிகமா டிராவல் பிடிக்கும், அடிக்கடி மாற்றங்களை சந்திப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பேரோட போயிட்டு என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிக்கும். மேம், விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க. முக்கியமாக விருச்சிக ராசியில் இருக்கிற பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா பெண்களை பார்த்து எல்லாம் பயப்படாத ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக விஷயத்துல ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னா ரொம்ப யூனிக்கான கேரக்டர். அவங்க இப்போ தான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க பொக்கிசம், புரியாதவங்களுக்கு அவங்க கணிக்க முடியாததுதான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வேகமா இருப்பாங்க, துடிப்பா இருப்பாங்க, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நிலை உண்டு இவங்களுக்கு. இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கான ஒரு பாவனை இவங்க கிட்ட இருக்கும். துடிப்பா எதுனாலும் தைரியமா ஃபேஸ் பண்றது, இந்த இடத்துல பிரச்சனை பேசக்கூடாது அப்படிங்கலாம் இல்லை. இதுல என்ன இருக்கு, சட்டுன்னு யாரா இருந்தாலும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசு. இதுல நிறைய வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எங்க காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசியா, அதுவும் செவ்வாயோட வீடு. இந்த பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டோட அம்மானால ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு, இல்லை இவங்க அம்மாவே பிரச்சனையா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயங்கள்ல தூக்கமின்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிடில் ஏஜ்லேருந்தே சரி அழகா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, தேடல் நிறைய இருக்கும், ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பரதநாட்டிய டான்சர்ஸ் சின்ன வயசுலேயே எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும், எதெல்லாம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். இப்போ பசங்களை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விஷயத்தில் பசங்க வந்து நல்ல ஃபிட்னஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இந்த பிள்ளைங்களும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது மாதிரி நடனம், நாட்டியம், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி இவங்களுக்கும் அடிப்படுற சூழ்நிலைகள் அமையும், காயப்படுறதெல்லாம் இருக்கும் குட்டி பிள்ளையா இருக்கும் போதேவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய விஷயம்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, படிக்கிறது பாடமும் ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த மீடியா ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், அது சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களோட 2ஆம் இடமே குரு, நிறைய பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னன்னா குறை சொன்னால் பிடிக்காது. இதில் பிறக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகும், அவங்ககிட்ட அவங்களோட குறையை சுட்டி காட்டணும் அப்படின்னா பிடிக்காது. இவங்க அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கணுமே தவிர்த்து அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, கேட்கறது பிடிக்காது. அதே மாதிரி தன்னோட குழந்தை, தன்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நான் கொடுக்குற அதே அன்பு ரிட்டர்ன் வரல அப்படின்னா அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டும் படாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தன்மையில அவங்க கிட்ட இருக்கும். ஒரு லவ் பண்றாங்க அப்படின்னா கூட ரொம்ப பொசசிவா லவ் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரிலாம் லவ் பண்ணவே முடியாது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு தன்னுடைய பிடிச்சவங்களுக்காக என்ன வேணா பண்ணலான்ற அந்த துணிச்சல் தைரியம் இவங்களுக்குலாம் உங்ககிட்ட தாண்டி வேற யார்ட்டையும் வரவே வராது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவாங்க. வேணாலும் முடிவு பண்ணி தூக்கி எரிஞ்சாங்கனாலும் முடிஞ்சுதான். அந்த சாப்டர் எங்க இருந்துச்சுன்னு போய் தேடணும். அந்த மாதிரியான விஷயங்களாவும் நிறைய இவங்களுக்குள்ள வந்து ஆள் மனசு, அதாவது 8ஆம் பாவம்னாலே ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. அதுதான் வந்து ஒரு காமம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு தாம்பத்தியம், எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் வந்து ரகசியங்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுடைய ஆள் மனசுல நிறைய விஷயங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு விஷயத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைப்பா நடந்தது, நான் என்ன பண்ணட்டும், சொல்யூஷனும் கொடுத்துட்டு என்ன எவ்வளோ வயசானாலும் சரி உங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட திருப்பி அது உதாசீனப்படுத்துகிற மாதிரி சொல்லி காட்டிட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி வந்து கோவம், சில நேரங்களில் இவங்களாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போதான் நல்லா சிரிச்சு பேசினா திடீர்னு கோபம், ஷார்ட் டெம்பராக இருக்கா அப்படின்னு வாங்க இல்லையா, இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ இப்படி இருக்கவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கூடிய ஆளாக தான் தப்பிச்சாங்க, இல்லைன்னா கஷ்டம் இல்லையா. ஸோ அவங்களும் அதுக்கு புரிஞ்சுக்காத ஆளாக இருக்கும்போது நிச்சயமாக ப்ராப்ளம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரும்போது எந்த வயசானாலும் ஹஸ்பண்ட் வந்து நம்மளை புரிஞ்சுட்டு நமக்கு என்ன வேணுன்றதை பார்த்து செய்யணும். அவங்க அம்மா கிட்ட பர்டிகுலராக விட்டு கொடுக்கக்கூடாது. என்னோட கிச்சன்னா ஏன் அப்படி வேணா வச்சிருப்பேன், அதை கேள்வி கேட்கக்கூடாது, அதெல்லாம் வந்து உங்கள் அம்மா கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி அடிக்கடி வெளியில் ட்ராவல் பண்ணுறது, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது, இதில் எந்த வயசுலையுமே குறை வைக்கக்கூடாது. அப்போ அது அவங்களோட வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய கேரக்டர். ஓகே, நிறைய வெடுக்குன்னு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதனால கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரு வயது மூர்ப்பின் காரணமாக அவங்களுக்கு ஒரு குணாதிசயங்கள் ஏற்படும், அது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா இவங்களை வந்து என்னன்னா பக்குவ நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டே வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சரி நம்ம இதை பண்ணியிருக்க கூடாதோ, நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுருக்கலாமோ, ஆன் டைம்னா ஆன் டைம், அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் ஓகே, பஞ்சுவாலிட்டி ஓகே, அதெல்லாம் இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவும் வரும்போது அவங்களால அது இவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக இருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவற்ற நிலை அப்படிங்கிறத
ஒரு எண்ட் ஆஃப் த டேல ரொம்ப உணருவாங்க. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் இவங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. எல்லாரும் கூட இருக்கிறது பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் அந்த தனிமை, இயற்கையோட சூழ்நிலையில இருக்கிறது, நிறைய இவங்களுக்கான ஒரு ஆழ்மன தேடல் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த தனிமைக்கு ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா கடிச்சிருவாங்க, கோவம் வந்துடும். ஓகே ஆமாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து விருச்சிக ராசி ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். கூடவே அவங்க வந்து வெடுக்குன்னு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அந்த பர்சன்ஸ் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்க பேருக்கு மட்டும்தான் அப்படி பேசுகிறாங்க, உள்ளே வந்து அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம மேம் வந்து நிறைய விஷயங்கள், தெரிஞ்சுக்காத விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.